அன்பர்களே, நண்பர்களே, இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் உங்கள் முன்பு. உதயநிதி சிறைக்கு செல்வது உறுதி என்ற தலைப்பில் இந்த உரை அமைகிறது. சனாதனம் என்ற வார்த்தை தமிழில் கிடையாது. சனாதனம் என்ற வார்த்தைக்கு தர்மம், நியாயம் என்று வேண்டுமானால் தமிழகத்தில் பொருள் கொள்ளலாம். இந்த சனாதனத்தை ஒழிப்பது என்றால் தமிழகத்தை பொறுத்தில் தர்மம், நியாயத்தை ஒழிப்பதுதான். டெங்கு போல, மலேரியா போல சனாதனத்தை ஒழிப்பேன் என்று தொடர்ந்து உதயநிதி பேசி வருவது அவரது தகுதிக்கும் அவரது பொறுப்புக்கும் அழகு இல்லை. இவரை பற்றி இந்த வழக்கு பல்வேறு மாநிலங்களில் உள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பு விசாரணைக்கு பின்பு வரும்பொழுது திகார் ஜெயிலில்தான் உதயநிதி அடைக்கப்படுவார். இது என்னுடைய விருப்பம் அல்ல. நான் ஏதோ கட்டுக்கதை அளக்கவில்லை. உதயநிதி சிறைக்கு செல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த வழக்கின் தன்மையை பார்த்தால் அப்படித்தான் தோன்றுகிறது. கொசு டெங்குவை போல சனாதனம் என்றால் இவர் பொருள் கொள்வது என்ன என்று எனக்கு தெரியவில்லை. உதயநிதிக்கும் சனாதனம் என்றால் என்ன என்று தெரியாது என்று தான் நினைக்கிறேன். தமிழகத்தில் இப்படி வார்த்தையே கிடையாது. தமிழில் இந்த வார்த்தை கிடையாது. தமிழர்களுக்கு இது தெரியாது. நான் ஒரு அந்தணன். எனக்கு சனாதனம் என்ற வார்த்தை நான் இப்பொழுது ஓராண்டு காலமாகத்தான் உதயநிதி மூலமாகத்தான் நான் கேட்கிறேன். அதுபோல் சபரீசன், உதயநிதி இவர்கள் இருவரும் மாதம் 30,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார்கள் என்று டிஆர்பி ராஜா அவர்கள் ஏற்கனவே சொல்லியுள்ளார். இதுபோல் இந்த வழக்குகளையும் கண்டிப்பாக இதை அம்பலப்படுத்தியவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் பிரமுகர் அண்ணாமலை. கண்டிப்பாக அந்த வழக்கும் போடப்படும். அதுபோல் விஜய் தற்போது தமிழகத்தின் முதல்வர் டெல்லிக்கு செல்ல உள்ளார் இந்த மாத இறுதியில். இவரின் முன்பு மோடியும் அமித்ஷாவும் இவர் மேல் உள்ள வழக்குகள் அனைத்தையும் மேசை மேல் வைப்பார்கள். கண்டிப்பாக அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். அதாவது KN நேரு, பொன்முடி, அனிதா ராதாகிருஷ்ணன், துரைமுருகன், பெரியசாமி இன்னும் பலர் மீது வழக்குகள் ஏராளமாக உள்ளன. கண்டிப்பாக இவர்கள் மீது உள்ள வழக்குகளை FIR பதிவு செய்து விசாரிக்க வேண்டி வரும். ஊழல் வழக்கு ஆக இவை விசாரிக்க வேண்டி வரும். சொத்து குவிப்பாக இவை விசாரிக்க வேண்டிய நிலை ஏற்படும். அப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பகுதியினரை SP வேலுமணி, விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், இதுபோல் CV சண்முகம் இவர்களையும் சேர்த்து இவர் அவர்களுடைய ஆதரவை பெற்றுள்ளார். கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிந்தால் இவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு ஏற்படும். இவர் இப்படியெல்லாம் செய்தால் கண்டிப்பாக விஜய்க்கு ஆதரவு தமிழ்நாட்டில் பெருகும். இவர் ஒரு நடுநிலை வகிக்க வேண்டும். விஜய் ஏதோ இது பெரிதொரு திராவிட மாடல் போல ஆட்சி செய்யக்கூடாது என்றே மக்களின் விருப்பமாக உள்ளது. இவருடைய தவேகாவில் 3 அந்தணர்கள் MLAக்களாக ஆகியுள்ளார்கள். அதில் வெங்கட்ரமணன் அமைச்சராக உள்ளார். இது யார் வேணாலும் அமைச்சராக வரலாம். வெங்கட்ரமணன் ஐயரை ஒரு அமைச்சராக ஆக்கியுள்ளதால் நாங்கள் விஜய்க்கு ஆதரவு தந்துவிடப் போவதில்லை. அவர் கட்சியில் இணைந்தார், தவேகாவில் இணைந்தார், வெற்றி கொண்டார். அதுபோல் எங்களுக்கு அந்தணர்கள் தான் அமைச்சர்களாக வேண்டும் இல்லை. இதுவரை ஆண்டவர்கள் யாரும் அந்தணர்கள் அல்லர். எம்ஜிஆர் முதல், கருணாநிதி முதல், அண்ணாதுரை முதல் யாருமே அந்தணர்கள் இல்லை. ஜெயலலிதா அந்தணர் என்ற போர்வையில் பசுந்தோல் போர்த்தி ஆட்சி செய்து வந்தார். அவரும் ஒரு திராவிட ஆட்சியைத்தான் தந்தார். எடப்பாடியை கேட்கவே வேண்டாம். இப்பொழுது
நடிகர் விஜய் முதல்வர் விஜய் ஆன பின் நடிகர் விஜயின் மேல் முதல்வர் விஜயின் மேல் தமிழக மக்களுக்கு நம்பிக்கை உள்ளது, எனக்கும் நம்பிக்கை உள்ளது. ஆகவே ஊழலை இல்லாமல் செய்வோம். சிஎம்டிஏல 27 ரூபா ஒரு சதுரடிக்கு வாங்குவதை நிறுத்துவோம். அதுபோல் பொதுமக்களிடமிருந்து லஞ்சம் பெறுவதை நிறுத்துவோம். டாஸ்மாகில் 10 ரூபாய் பாட்டிலுக்கு பெறுவதை நிறுத்துவோம் என்றெல்லாம் சொல்லும் விஜய் நிச்சயமாக நல்லாட்சி தருவார் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் அமைச்சர்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் அனைவர் பேரிலும் உள்ள வழக்குகளை இவர் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும், விசாரணை செய்ய வேண்டும். அதுபோல் உதயநிதி அவர்கள் மத்திய அரசால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் சனாதன வழக்கில் இவர் சிறைக்கு செல்வார். அதுபோல் தமிழகத்தில் அண்ணாமலை கொடுத்த புகாரின் அதையும் விசாரித்தால் அந்த வழக்குகளிலும் சபரீசனுடன் சேர்ந்து உதயநிதியும் சிறைக்கு செல்ல வேண்டி வரும். ஆகவே விஜயின் நேர்மை எப்படி இருக்கு, அவருடைய நேர்மைக்கு ஒரு சோதனை காலம் வந்துவிட்டது என்றே நான் கருதுகிறேன். இத்துடன் இன்றைய உரையை முடித்துக்கொள்கிறேன். உங்கள் முன்பு மன்னாருடைய சிங்கநாதம் சிவராமன். இந்த உரையை கேட்ட ரசிகர்கள், ஆடியன்ஸ் அனைவருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த சிங்கநாதம் சேனலுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னுடைய அனைத்து வீடியோக்களையும் உரைகளையும் நீங்கள் கேட்கலாம். அது எனக்கும் மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு சிங்கநாதம் வாழ்க என்று கூறிக்கொண்டு மன்னாருடைய சிவராமன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.